அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் கிரகநிலைகள் மாற்றிக் கொடுக்க போகின்றன. குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் இந்த வாரம் முழுவதும் வலம் வருகிறார். அவருடைய சுப பார்வை ஜென்மராசியின் மீது கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக 9 மற்றும் 11 ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் தடை தாமதமின்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. குரு பகவானின் அமைப்பு தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கும் குருவின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுங்க. உறுதியாகவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சிக்கல் என்று இருந்த பல காரியங்களில் சிக்கலும் சிரமமும் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் நெருக்கடி என்று இருந்த குடும்ப ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக தெளிவு கிடைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் பல்வேறு இடங்களை தனது சுப பார்வையால் புனிதப்படுத்துவதால் நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு மட்டுமல்லாது இன்னும் சில மாதங்களில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு முன்பதாக ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதி தனஸ்தானம் பாதஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் அமர்ந்திருக்கிறார் வாக்கியத்தின்படி. அதே சமயம் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியமுமே விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடும். இந்த வாரம் முழுவதுமே தைரியஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் பலம் வருகின்றன. இந்த வாரத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான வாய்ப்பை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவால் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய இறுதி தருவாயாக பார்க்கப்படுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருகிறது. அதோடு மட்டுமல்லாது
இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக பெறுவதோடு பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தகர்த்தெறிவதற்கான நல்ல யோகமும் உண்டு. ஏனென்றால் செவ்வாய் இந்த வேளையில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயின் பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பது எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதல் முடிவுமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சூரியன் சுகஸ்தானமாகிய 4இல் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு நன்மை நிறைவாக கிடைக்குங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயமும் வலுவான முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சூரியனின் அமைப்பால் சற்று சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு நிரந்தர வாய்ப்புகளை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் வலுவாக பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் அவசரப்படாமல் இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எந்தவிதமான காரிய தடையும் சிக்கலுமின்றி சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் லாபம் மற்றும் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட பணிகளில் நுணுக்கமாக வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் எவ்விதமான சிரமமும் இன்றி கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு